இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஏய், என்ன களிமண்ணாட்ட நின்னுட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. எங்க அந்த போட்டோ? அந்த போட்டோவை பார்த்ததுக்காக பாட்டி ஏன் இவ்ளோ ஆவேசமானாங்க? ஏன் இவ்ளோ கோவப்படணும்? அந்த போட்டோவை ஏன் மாத்தி வைக்கணும்? அப்படி அந்த போட்டோல என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு? ஏன் ஆணி கழண்டு விழுந்துச்சு? நான் ஏன் அந்த போட்டோவை பார்க்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வரேன்னு என் ஆள் மனசு சொல்லிட்டே இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போக போறது உறுதி. ஆனா என் அக்கா தேனோட வாழ்க்கை இந்த வீட்டுலதான். என் அக்காவோட வாழ்க்கைய நீதான் பாத்துக்கணும். இந்த மீனாட்சி அம்மன் தான் அவளுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கணும். பாட்டி, என்ன வேணும் உனக்கு? கேட்காம கொள்ளாம உள்ள வந்து நிக்கிற? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ விஷயத்த சொல்லு. முக்கியமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நம்ம குடும்ப சம்பந்தமா தான் கொஞ்சம் பேசணும். இத பாரு, என் குடும்ப விஷயம் எதுவா இருந்தாலும் முடிவு எடுக்கிறது நான் மட்டும்தான். நீ எடுக்க முடியாது. வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லிட்டு கிளம்பு. நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீ சொல்றத நான் எதுக்கடி கேட்கணும்? எல்லாம் லோகு மாமா கடை விஷயமா தான். அது விஷயமா பேசுறதுக்கு நீ யாரு? நான் யாரா? இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. தேவி அக்கா மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக தான். என்ன நீயும் தேவியும் ஒன்னா? அந்த எடுபட்டவன் உனக்கு திருட்டுத்தனமா இந்த தாலியை கட்டி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதனால நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட முடியுமா? இத பாரு, தேவி என் மக வயித்துல பிறந்த என் பேத்தி. நீ எவ்வளவு ஒருத்தி பெத்தவ. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல ஒன்னாக முடியாது. என்ன பாட்டி, இவ்ளோ பெரிய மனுஷியா இருந்துகிட்டு இப்படி பாகுபாடு பாக்குறீங்க? ஆமா, என் ரத்தத்துக்கும் அடுத்தவங்க ரத்தத்துக்கும் வித்தியாசம் பார்க்காம இருக்க முடியுமா? என்கிட்ட மட்டும் அந்த பாகுபாடு இருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க உங்க பேர பசங்களையே பாகுபாடால பாக்குறீங்க. நீ சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. தேன்மொழி அக்காவ மாமாவோட டெய்லர் கடைக்கு ஒத்தாசைக்கு அனுப்புனா நல்லா இருக்கும். என்ன கடையில வேலை பார்க்க சிரமமா இருக்குன்னு லோகு உங்ககிட்ட ஒப்பாரி வச்சானா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? தேனுக்கு டெய்லரிங் நல்லாவே வரும். அவ உதவி செஞ்சா மாமாவுக்கு ஒத்தாசையா இருக்கும். நீயே உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டியா? இந்த வீட்டுல யாருக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? நானா முடிவெடுக்கிறது ஒன்னும் தப்பில்லையே பாட்டி. தப்பா தப்பு இல்லையான்னு நீயே முடிவெடுக்க கூடாது. தலை இருக்கும்போது வால் ஆடுனா அது தப்புதான். நான் என் இஷ்டத்துக்கு ஆடல பாட்டி. நீங்க தானே இந்த வீட்டுல முடிவெடுக்கிற இடத்துல இருக்கீங்க. அதனால்தான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். உங்க பேச்சுக்கு தான் மறு பேச்சு இல்லையே இந்த வீட்டுல. தெரியுது இல்ல? வேற ஒன்னும் பேச வேண்டாம். யாரும் எந்த வேலைக்கு போக வேண்டாம். பேசாம வீட்டு வேலையை ஒழுங்கா பார்த்தா போதும். அனுப்புனா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஜாக்கெட் தைச்சு கொடுக்கற ஆர்டர் தேனுக்கு புடிச்சு கொடுத்தீங்கல்ல, தேனும் செஞ்சு கொடுத்தா. அதுல ஒரு வருமானம் வந்துச்சுல. அதுக்கு லோகு மாமா அங்க தனியா தானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அக்கா போனா அவருக்கும் உதவியா இருக்கும்ல. விட்டுருங்க. விடுறி. ஐயோ வேணாங்க, வேணாம். இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. வேணாங்க. என்னையும் மிரட்டுற அளவுக்கு வந்துட்டல. இந்த தாலி இருக்கறனால தான் உரிமை கொண்டாடுற. இப்பவே இத அறுத்து இவ கழுத்துல கட்டறேன். உங்களை கெஞ்சி கேக்குறேங்க, இத மட்டும் பண்ணாதீங்க. நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வேணாங்க. நீ மட்டும் தொங்க தொங்க தாலி கட்டிக்கிட்டு இவருக்கு பொண்டாட்டியா வாழுங்க. நான் வேலைக்காரியாவே இருக்கணுமா? அடி பாவி, உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என் வாழ்க்கையை அழிக்க பாக்குறியே. உன்னை விடுன்னு சொல்றல. வேணாங்க, இந்த தப்ப பண்ணாதீங்க. விடுறி. பாவங்க. ஏய் விடுறி. வேணாங்க. எனக்கு
வேணாங்க நான் ஏய். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் இப்படி பண்ணாதீங்க ஏய் விடுறி எங்க இப்படி ஏய், பண்ணாதீங்க உனக்கு அவ்வளவுதான். வேணாங்க ஓடி அந்த பக்கம் இனிமேல் அன்னபூர்ணி தான் என் பொண்டாட்டி. இப்ப சந்தோஷமா? இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது. என் குடிய கெடுக்க வந்தவள உனக்கு இறக்கம் பார்த்து என் வாழ்க்கையே போச்சு ஏய் வாய மூடு. நீ ஒழுங்கா இருந்திருந்தா அவரு என்கிட்ட வந்திருக்க போறாரு. உன்னால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை அவருக்கு நான் கொடுத்தேன். இனிமே அவருக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமை இருக்கவ நான் மட்டும்தான். ஏங்க இவளை பிடிச்ச வெளியே தள்ளுங்க. ஏய் வெளில போடு. ஐயோ வேணாங்க என்ன விரட்டிடாதீங்க உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா ஏய் ஓடின்றல வெளியே. ஓடி வெளியே. ஓடி. இந்த பக்கமே இனிமே வரக்கூடாது. தயவு செஞ்சு கும்பிட்டு கேக்குறேன் என்ன வெளியில மட்டும் போக சொல்லாதீங்க இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா என் புள்ளைய மட்டும் பாத்துட்டு இருந்துக்கிறேன் புள்ளைய புள்ளி. சத்தம் இங்க பாரு. சத்தம் இல்லாம எங்கயாவது வெளியே ஓடி போயிடு. திரும்ப இந்த பக்கம் வந்த உன் புள்ளைய சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுவேன். என் புள்ள உன் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினைச்சா